Welcome to Economics Gurukul. Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் சர்க்குலர் ஃபுல் ஆஃப் இன்கமில் 4 செக்டார் மாடல் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 2 செக்டார் மாடல் 3 செக்டார் மாடல் நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த 4 செக்டார் மாடலில் ஒவ்வொரு செக்டாரும் அவங்களுடைய ரோலை எப்படி ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 4 செக்டாரில் எதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹவுஸ் ஹோல்டு, ஃபேர்மு, கவர்மெண்ட்டு, ஃபாரின் ட்ரேடு. இந்த நாளும் அவங்களுக்குள்ள இன்கமும் கூட்ஸ் அண்ட் சர்வீஸும் சர்க்குலராக மூவ் ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவும் கண்டினியூஸாக மூவ் ஆகிறதுனால கண்டினியூஸ் சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆஃப் இன்கம், கூட்ஸ் அண்டு சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஹவுஸ் ஹோல்டுலேருந்து அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஹவுஸ் ஹோல்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள நாம் என்னன்னு சொல்லுவோம்னா ஓனர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்களுடைய ஃபேக்டர் சர்வீஸை இந்த 3 செக்டாருக்கும் கொடுக்குறாங்க. உதாரணமாக ஹவுஸ் ஹோல்டு ஃபேர்முக்கு அவங்களுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க, ஹவுஸ் ஹோல்டு கவர்மெண்ட்டுக்கு அவங்களுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க, ஹவுஸ் ஹோல்டு ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் அவங்களுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க. உதாரணமாக இப்போ ஹவுஸ் ஹோல்டு கவர்மெண்ட்டுக்கு எப்படி அவங்களுடைய சர்வீஸை கொடுக்குறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை ஒன்று கட்டுது, அதுக்கு டீச்சர்ஸ் வேணும். அந்த டீச்சர்ஸ் எங்கேருந்து வருவாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்டில் தான் வராங்க. அப்போ அவங்களுடைய ஃபேக்டர் சர்வீஸை கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு ஃபேர்ம், இந்த ஃபேர்மை பொறுத்த வரைக்கும் கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க. அது எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டுலேருந்து அவங்களுக்கு கிடைக்குது. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இப்போ இந்த ஹவுஸ் ஹோல்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை அவங்களுடைய ஃபேக்டர் சர்வீஸை கொடுத்துட்டு அவங்க எதை வாங்கிக்கிறாங்க அப்படின்னா ஃபேக்டர் இன்கம்மை வாங்கிக்கிறாங்க. அந்த இன்கம்மை வச்சு அவங்க எதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்பர் 1 கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் மேலே அவங்க வந்து வாங்குறது. ஒரு நாட்டுக்குள்ளே வாங்குவாங்க, நாட்டுக்கு வெளியே வாங்குவாங்க. நாட்டுக்கு வெளியே வாங்கும்போது அதை இம்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க எங்கே பண்ணுறாங்க? ஒரு நாட்டுக்குள்ளேயும் பண்ணுறாங்க, வெளிநாடுகள்லேருந்து பண்ணுறாங்க. அதை நம்ம இம்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ரெண்டை தவிர்த்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்கமில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்க சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கலாம். அல்லது அது இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க டேக்ஸும் கட்டுறாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வருமானத்தை வச்சு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறாங்க, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க, சேவிங்ஸ் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த இம்போர்ட் பண்ணும்போது தான் இந்த ஹவுஸ் ஹோல்டு செக்டார் ஃபாரின் ட்ரேடோட லிங்க் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஃபேர்முக்கு வருவோம். ஃபேர்மோடைய வேலை என்ன? ஃபேர்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹவுஸ் ஹோல்டுலேருந்து ஃபேக்டர் சர்வீஸை வாங்கி ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க. அதாவது பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. சரி, இப்போ அங்கேருந்து ஃபேக்டர் சர்வீஸை வாங்குறாங்க. அதுக்கு ஈடாக அவங்க ஃபேக்டர் பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஹவுஸ் ஹோல்டு சொல்லும்போது அவங்க ஃபேக்டர் இன்கம்னு சொல்லுவாங்க, இவங்க ஃபேக்டர் பேமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபேர்ம் கொடுக்கும்போது அந்த வேலையை செய்கிறாங்க. அடுத்தது கவர்மெண்ட்டுக்கு அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க. அதாவது அவங்களுடைய வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் மேலே, அப்புறம் அவங்களுடைய வருமானத்து மேலே கவர்மெண்ட் விதிக்கக்கூடிய அந்த டேக்ஸை கட்டுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது வேற என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்? இப்போ ஒரு ஃபேர்மு புதுசாக வந்து ஒரு யூனிட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான செலவு, அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லைனா ஒரு மிஷின் வாங்கி அவங்க கம்பெனியில் போடுறாங்க அப்படின் போது அதுக்கான செலவையும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வேறு என்ன ரோல் இவங்க ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டும் பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. சரி, உதாரணமாக இம்போர்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனிக்கு தேவையான சில ரா மெட்டீரியல்ஸ் வெளிநாடுகளில் கிடைக்குது அப்படின்னும்போது அந்த நாட்டிலேருந்து இவங்க அந்த மெட்டீரியலை இல்லை அந்த ரா மெட்டீரியலை வாங்கும்பொழுது அதை நாம் இம்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க உற்பத்தி செஞ்ச பொருளை வேற ஒரு நாட்டுக்கு விற்கும் பொழுது அதை நாம் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வழியாக ஃபேர்மு ஃபாரின் ட்ரேடோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது கவர்மெண்ட் எப்படி லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 செக்டார் மாடலில் ஹவுஸ் ஹோல்டு கூடயும்
ஃபேர்மு கூட எப்படி அது லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். இப்போ ஃபாரின் ட்ரேடோட அது எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபாரின் ட்ரேடில் அது எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா அதே எக்ஸ்போர்ட் அண்டு இம்போர்ட்னு சொல்லலாம். எப்படி இப்போ கவர்மெண்ட்டே எக்ஸ்போர்ட் பண்ணலாம். உதாரணமாக இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்தியாவில் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் ஃபேமஸ். அப்போ இந்தியாவிலேருந்து நாம் எதை ஏற்றுமதி செய்கிறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா சாஃப்ட்வேர்ஸை நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை ஏற்றுமதி செய்கிறோம். சில இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டை நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கவர்மெண்ட் வழியாக. அதே கவர்மெண்ட்டு இறக்குமதியும் செய்யுது, அதாவது இம்போர்ட்டும் பண்ணுறாங்க. எதெல்லாம் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உதாரணமாக நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய்ன்னு சொல்லுவோம், அதாவது க்ரூட் ஆயில், அதை வந்து கவர்மெண்ட்டு இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில எலக்ட்ரானிக் கூட்ஸை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாலேருந்து சில எலக்ட்ரானிக் கூட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். சரி, இது இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் வழியாக கவர்மெண்ட்டு எது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஃபாரின் ட்ரேடு கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதுக்கு நடுவில் கவர்மெண்ட்டுக்கு இன்கம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹவுஸ் ஹோல்டு வந்து டேக்ஸ் பே பண்ணுறாங்க, ஃபேர்மு டேக்ஸ் பே பண்ணுது. இது ரெண்டும் அவங்களுக்கு வருமானம்னு சொல்லிட்டோம். ஃபாரின் ட்ரேட்லேருந்து இவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, இல்லைனா இம்போர்ட் டியூட்டி, இல்லை எக்ஸ்போர்ட் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, டேரிஃப்னு சொல்லுவோம், குவாட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இதன் வழியாக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைக்கிது. அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட்டு அவங்க பப்ளிக் கூட்ஸ் மேலே என்ன பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. அப்போ இன்கம்மை வச்சுக்கிறாங்க, அந்த இன்கம்மை பப்ளிக் கூட்ஸ் மேலே செலவு பண்ணுறாங்க. எதெல்லாம் பப்ளிக் கூட்ஸு? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் லைட் போடுறது, ரோடு போட்டு கொடுக்கறது, டிஃபென்ஸ் சர்வீஸ் கொடுக்கறது, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டுறது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் குட்ஸ். ஒரு பார்க்கு கட்டி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கிரவுண்டு விளையாடுறதுக்கு கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பப்ளிக் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்த வருமானத்தை அவங்க இப்படி தான் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ ஒவ்வொரு செக்டாரும் மற்ற செக்டாரோட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, இன்ஃப்ளோனா என்ன, அவுட்ஃப்ளோனா என்ன, இன்ஜெக்ஷன்னா என்ன, லீக்கேஜ்னா என்ன, ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா என்ன, இந்த விஷயங்கள் இதன் மூலமாக நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1, இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஃப்ளோனா என்ன, மணி ஒரு நாட்டுக்கு உள்ளே வருது அப்படின்னு சொன்னால் அதை நாம் இன்ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மணி ஒரு நாட்டிலேருந்து வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவுட்ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ இது வந்து மணியை வச்சு சொன்னோம். கூட்ஸும் இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ சொல்லலாம். அதாவது வெளிநாட்டிலேருந்து ஒரு பொருள் நம்ம நாட்டுக்குள்ளே வருது அப்படின்னா அது இன்ஃப்ளோ, நம்ம நாட்டிலேருந்து ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வெளியே போகுது அப்படின்னா அது அவுட்ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக இப்போ இங்கே நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா மணியை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். சரி, அப்போ இன்ஃப்ளோனா என்ன, ஒரு நாட்டுக்குள்ளே பணம் வர்றது. நம்ம 3 செக்டார் இருக்கிற வரைக்கும் இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஒரு நாட்டுக்கு உள்ளேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொன்னோம். இப்போ ஃபாரின் ட்ரேட் வரும்பொழுது இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சரும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன் சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதின்னு பார்க்கும்போது ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நாம் இன்கமும் எக்ஸ்பெண்டிச்சர் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் எந்த ஒரு நாட்டிலையும் ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒன்றா இருக்கிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எது வந்து இன்ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம ஹவுஸ் ஹோல்டு வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்ஃப்ளோ ஆகுது. அதை வாங்கிறதுக்கு இவங்க பணம் செலவு பண்ணும்போது மணி வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது. அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணும்போது மணி வந்து வெளியே போகுது, அவுட்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது எக்ஸ்போர்ட் பண்ணும்போது கூட்ஸ் வந்து அவுட்ஃப்ளோ ஆகுது, மணி வந்து இன்ஃப்ளோ ஆகுது. எப்படி மணி வந்து இன்ஃப்ளோ ஆகுது? இப்போ நாம் வந்து ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸு சொல்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் சர்வீஸை நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறோம். அந்த ஏற்றுமதி செய்யும்போது அந்த நாடு நம்ம நாட்டுக்கு பணம் கொடுக்கும்போது அப்போ மணி வந்து என்ன ஆகுதுன்னா இன்ஃப்ளோ ஆகுது. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணால் மணி இன்ஃப்ளோ ஆகும், இம்போர்ட் பண்ணால் மணி வந்து அவுட்ஃப்ளோ ஆகும். ஒரு நாட்டுக்கு எது ரொம்ப நல்லது அப்படின்னா அதிகமாக மணி
இன்ஃப்ளோ இருக்கிறது தான் ஒரு நாட்டுக்கு நல்லது. அதிகமாக மணி அவுட்ஃப்ளோ இருந்தால் அது ஒரு நாட்டுக்கு நல்லது கிடையாது. சரி, இப்போ இன்ஜெக்ஷன், லீக்கேஜ் இது ரெண்டும் ஒரு மோரலஸ் சிமிலர் தான். இன்ஃப்ளோ, இன்ஜெக்ஷன் இது ரெண்டும் மோரலஸ் சிமிலர். அவுட்ஃப்ளோ, லீக்கேஜ் மோரலஸ் ரெண்டுமே சிமிலர். அப்படின்னா என்ன, ஒரு 3 செக்டார் மாடல் பற்றி நம்ம படிக்கும்போது ஒரு 1000 ரூபாய் இருக்குது அப்படின்னா இந்த 1000 ரூபாய் சர்க்குலர் மூமெண்ட்டில் திரும்பவும் இவங்களுக்கே வருது, மறுபடியும் கவர்மெண்ட்டுக்கு போகுது, ஃபோமுக்கு போகுது, திரும்ப ஃபோம்லேருந்து கவர்மெண்ட்டு, இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வருது. இப்படியே மணி ஃப்ளோ ஆகிட்டே இருக்குமே தவிர அங்கேருந்து அது வெளியே போகாது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் சேர்த்தும் வைக்கல அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னோம். இப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து இன்ஃப்ளோ, எதெல்லாம் வந்து அவுட்ஃப்ளோன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். எதெல்லாம் இன்ஜெக்ஷன், எதெல்லாம் லீக்கேஜ். இன்ஜெக்ஷன்னா என்ன, இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் வந்து நம்மளுக்கு ஊசி போடுறாரு. அந்த ஊசி போடும்போது மருந்து நம்ம உடலுக்குள்ளே போகும்போது அதை நம்ம இன்ஜெக்ஷன் சொல்கிறோம். அப்போ மணி ஒரு நாட்டுக்கு உள்ளே வரும்போது அது இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். லீக்கேஜ்னா என்ன, இப்போ திடீர்னு எனக்கு அடிபடும் போது ரத்தம் என் உடம்புல இருந்து வெளியே போகுது, அப்போ அது லீக்கேஜ். அப்போ ஒரு நாட்டுக்குள்ளேருந்து பணம் வெளியே போச்சு அப்படின்னா அதை நம்ம லீக்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதை லீக்கேஜ்னு சொல்கிறோம், நான் இம்போர்ட் பண்ணால் மணி வெளியே போகுது, அப்போ லீக்கேஜ். சரி, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், அப்போ அது வந்து இன்ஜெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்னும் இதை வந்து டீப்பாக போகணும்னு அவசியம் இல்லை. ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராடு, அது என்ன ஃபேக்டர் இன்கம்? ஒரு இந்தியாவை சார்ந்த ஒருத்தவர் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணுறாரு, அவருக்கு அங்கே சம்பளம் கிடைக்குது, அந்த சம்பளத்தை அவர் நம்ம நாட்டுக்குள்ளே கொடுக்குறாரு, இல்லை அவங்களுடைய ஃபேமிலிக்கு கொடுக்குறாரு அப்படின்னும் போது மணி வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு உள்ளே வருது, அதுதான் ஃபேக்டர் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எங்கேருந்து வருதுன்னா ஃப்ரம் அப்ராடு. இதுதான் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 4 செக்டார் மாடல் இப்படி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த 4 செக்டார், 3 செக்டார், 2 செக்டார் இது நம்மளுடைய ரியல் வேர்ல்டில் இப்போ ப்ரெசண்ட்டில் உலக அளவில் எந்த மாடல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 செக்டார் மாடல் தான் இருக்குது. 2 செக்டார் மாடலும் 3 செக்டார் மாடலும் கிடையாது. 4 செக்டார் மாடல் தான் ரியல் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு நாடு மற்ற நாடோட கனெக்ட் ஆகிருக்கு, இதை வந்து நாம் ஓப்பன் எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஓப்பன் எக்கனாமி தான் ரியல் எக்கனாமி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச்.